அப்படிதான் போன தடவை அந்த கோபேக் ஸ்டாலின் கோபேக் மோடின்ற பிரச்சனை வரும்போதும் 2 பேரும் சொல்லி வச்சுட்டு நாடகம் வாட் ப்ரோ ஹவு ப்ரோ ராங் ப்ரோன்னு பேசினேன். என்ன அரசியல் பேசுகிறேன் நீங்கள்? ஏதாவது சினிமாவில் எழுதி வச்ச மாதிரி பஞ்சு டயலாக் பேசி 10 பேர் கை தட்டி தான் நீ அரசியல்வாதியா? வாங்க சார், தெருவுக்கு வாங்க சார். பாலிடிக்ஸுங்கிறது ஹீட் அண்ட் டஸ்ட் சார், கேரவன் பாலிடிக்ஸ் கிடையாது. விஜய் பண்ணுறது கேரவன் பாலிடிக்ஸ், ஹீட் அண்ட் டஸ்ட் பாலிடிக்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பிஜேபியில். இப்போ விஜய் அவர்களுடைய விஷயானந்த் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு விஜய் கட்சி சார்பாக. அதில் அவர் சொல்றாரு, நீங்க மறைமுக கூட்டணியில் இருக்கீங்க திமுக கூட. காமெடியன்ஸ் பத்தி எல்லாம் பேசி சினிமாவில் தாங்க ஹீரோ விஜய், அரசியலில் காமெடியன் ஆயிட்டாருங்க. சாலிடா 2 வருஷம் ஆச்சுன்னா ஆண்டு நடத்துற 2 வருஷத்துல அவருடைய பொலிட்டிக்கல் அச்சீவ்மெண்ட் என்னன்னு சொல்லுங்க. அவர் கூட்டத்துக்கு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல விஜய் என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்க. விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் வந்துச்சு, போட்டிட்டாரா? ஈரோடு கிழக்குல பொது தேர்தல் இடைத்தேர்தல் வச்சு போட்டிட்டாரா? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல போட்டிட்டாரா? எலெக்ஷன்ல போட்டியிட துப்பு இல்ல. நீங்க என்ன நாடகம் நடத்துறீங்க? இவ்வளவு பெரிய கட்சியான பாஜகவும் இடைத்தேர்தல் நிக்கல இல்லையா? திமுக வந்து புறக்கணிக்க தானே. நாங்க திமுக நிக்கல பாஜக நிக்கலன்றது இல்ல. விக்கிரவாண்டி தேர்தலில் நாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தோம். ஈரோடு கிழக்குல நாங்க எல்லா கட்சிகளுமே புறக்கணிச்சிருக்கோம். நான் என்ன கேட்குறேன், உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன நீங்கள் காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் அந்த இதை பயன்படுத்திருக்கணும்ல. பாராளுமன்ற தேர்தல் ஏன் நிற்கல விஜய்? அதுக்கு முன்னாலே கட்சி ஆரம்பிச்சிட்டிங்கல்ல. கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் எலெக்ஷன் வருது, ஏன் நிற்கல? நாங்கள் சட்டமன்ற தேர்தல் அப்போ உங்கள் எய்மு தான் என்ன? என்ன மக்கள் பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீங்க? நீங்கள் யாரெல்லாம் மாவட்ட செயலாளராக போட்டு கீழ் மட்டத்தில் என்ன அரசியல் நடக்குது? இது வரைக்கும் நீங்கள் நடத்தின 2 வருஷம் ஆச்சு கட்சி நடந்துச்சு. இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு போராட்டம் சொல்லுங்கள், ஒரு ஆர்ப்பாட்டம் சொல்லுங்கள், ஒரு கைது நடவடிக்கை சொல்லுங்கள், தொண்டர்கள் மேல வழக்கு பதிவு சொல்லுங்க. என்ன நடந்திருக்கு? பரந்தூர் பிரச்சனைக்கு பறந்து வந்தார் விஜய். ஒரு நாள் கால் ஷீட்டுங்க. அது தமிழக அரசு அனுமதி கொடுக்க இங்க பாருங்க, தமிழ்நாடு அரசு இல்ல, விஜய் கட்சி நடத்துறது சினிமா கால் ஷீட் மாதிரி. இன்னைக்கு கால் ஷீட் கொடுத்துருக்கிறாரு, பரந்தூருக்கு வருவார். இன்னைக்கு கால் ஷீட் கொடுத்துருக்கிறாரு, கட்சி நிகழ்ச்சிக்கு வருவார். 3 hours கால் ஷீட் பேசி முடிச்சுட்டு போயிடுவார், அவ்வளவுதான். அடுத்த ஒரு கால் ஷீட் வரும்போது தான் வரும். அது வரைக்கும் அவர் வேற படம் ஓடும். அதுவும் அண்ணாமலை அவர்கள் வைக்கிற விமர்சனம் என்னன்னா 30 வயசுல வந்திருக்கலாம் இல்லையா, இப்ப ஏன் வராரு அப்படின்னு. அப்படி பார்த்தா எம்ஜிஆர் அவர்கள் எல்லாம் நீங்க அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்றதுனால பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு, எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு அரசியல் இல்லை கேட்டுட்டு எதிர்வினை ஆற்றாம போக முடியாது. நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறாரு எங்க மாநில தலைவர், அவ்வளவுதானே. 30 வயசுல அரசியலுக்கு ஏன் வரலன்றதெல்லாம் ஒரு கேள்வி. அண்ணாமலை அவர்கள் 30 வயசுல வரல இல்லையா அரசியலுக்கு? நீங்க இது நாடகம்னு சொல்றதுனால இது எதிர்வினை ஆற்ற வேண்டியிருக்குன்னு சொல்றேன். பிஜேபி நடத்தின போராட்டத்தை நாடகம்னு கொச்சப்படுத்துவீங்களா? அப்படிதான் போன தடவை அந்த கோபேக் ஸ்டாலின் கோபேக் மோடின்ற பிரச்சனை வரும்போதும் 2 பேரும் சொல்லி வச்சுட்டு நாடகம் வாட் ப்ரோ ஹவு ப்ரோ ராங் ப்ரோன்னு பேசினேன். என்ன அரசியல் பேசுறேன் நீங்கள்? ஏதாவது சினிமாவில் எழுதி வச்ச மாதிரி பஞ்சு டயலாக் பேசி 10 பேர் கை தட்டி தான் நீ அரசியல்வாதியா? வாங்க சார், தெருவுக்கு வாங்க சார். பாலிடிக்ஸுங்கிறது ஹீட் அண்ட் டஸ்ட் சார், கேரவன் பாலிடிக்ஸ் கிடையாது. விஜய் பண்ணுறது கேரவன் பாலிடிக்ஸ், ஹீட் அண்ட் டஸ்ட் பாலிடிக்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பிஜேபியில். இப்போ விஜய் அவர்களை எதிர்க்கணும்னா நாகரீகமான விதத்தில் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவருடைய திரைப்படங்களை வச்சு அதை கொச்சைப்படுத்தும் விதமாக இடுப்பு கிள்றாரு அப்படின்ட்டு சொல்றது. திரைப்படங்களை இடுப்பு கிள்ளிருக்காருல, அதை இதுல அதுதான் அநாகரீகம். அநாகரீகமான காட்சிங்க பாருங்க. ஒரு மருத்துவரை ஒருத்தன் போய் கத்தியால குத்திட்டான். உடனே விஜய் ஒரு அறிக்கை கொடுத்தாரு, மருத்துவரை குத்தக்கூடாதுன்னு. மருத்துவர்களை கத்தியில போய் குத்துற சீன் இவர் தான் நடிச்சிருக்கிறார். பெண் போலீஸை எவ்வளவு தூரம் ஒரு பாலியல் சீண்டல் மாதிரி பண்ணாருன்னு காட்சி இருக்கு. இவர் பெண்களுக்கு எதிராக என்ன எப்படி பேசுவார் சார்? நீங்க எம்ஜிஆர் பேசினார்னா அவர் ரோல் மாடலாக வாழ்ந்தாருங்க. எம்ஜிஆர் படத்தில் சிகரெட் புகைப்பிடிக்கிற மாதிரி காட்சி வராது, மது அருந்துற மாதிரி காட்சி வராது, பெண்கள் மேலே வன்முறையை எம்ஜிஆர் பயன்படுத்துகிற மாதிரி காட்சி வராது. வில்லனாக வர்ற ஒரு பெண்ணை கூட அப்படி கையை அப்படி ஓங்குவார், பெண்ணுங்கிறதுனால கையை கீழே போட்டுருவார். அதெல்லாம் எம்ஜிஆர் படம்ன்றதே ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி வேல்யூ எஜுகேஷன். அது புரியுதுங்களா உங்களுக்கு? வர்ற பாடல்கள் வசனங்கள் இதெல்லாம் தாய் தான் குடியிருந்த கோயில் அப்படிம்பாரு. என்ன வேல்யூ சிஸ்டம் இருக்கு விஜய் படத்துலன்னு கேட்குறேன் நான். என்ன சொல்லி நீங்க அரசியலுக்கு வர்றீங்கன்னு கேட்குறேன். இங்க வந்துட்டு எல்லாமே பேசுவீங்களா? நேற்று வரைக்கும் பண்ண பேசிட்டு சினிமாவில் நடிச்சுட்டு நல்ல போதுமான பணம் சம்பாதிச்சுட்டு இன்னைக்கு அரசியலுக்கெல்லாம் சினிமா பாப்புலாரிட்டியை பொலிட்டிக்கல் பாப்புலாரிட்டியை யுவர் கன்வெர்ட்டிங். இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன நன்மை பண்ணிட்டேன்னு கேட்குறேன். 2 வருஷமா என்ன பண்ணிருக்கா, இப்போ இனிமே என்ன பண்ண போறேன்னு சொல்லுன்னு தான் சொல்றேன் நான். உங்களுக்கு தெரிஞ்சா கூட சொல்லுங்க. அரசியலுக்கு வர முன்னாடியே பார்க்கும் வரலைங்க. 2 வருஷமா வந்தாச்சு. 2 வருஷம் வந்தாச்சு இல்ல, வரதுக்கு முன்னாடியே இல்ல, வந்தாச்சு 2 வருஷமா. என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்குறேன், என்ன சாதிச்சிருக்கீங்கன்னு கேட்குறேன். ஒரு பிரச்சனையிலையாவது மக்கள் பிரச்சனை தலையிட்டு இந்த திமுக அரசு திருத்திருக்கீங்களான்னு கேட்குறேன். நீங்க கடலூர் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பு வருது, நீங்க பனையூர்ல உட்காந்து நிவாரண நிதி கொடுக்குறீங்க, நிவாரண பொருட்கள் அங்கே வர சொல்லி எப்படிங்க? இந்திய அரசு அதெல்லாம் அனுமதிப்பாங்க.
நிவாரண பொருள் கொடுக்காம யார் அனுமதிப்பாங்க? இந்திய அரசியலில் எங்கேயாவது பாதிக்கப்பட்டவங்க நிவாரணத்தை என் வீட்டுக்கு நான் தரேன்னு சொல்லி கொடுத்த அரசியல் தலைவர் அவர் தான். படையூர் பண்ணையார் அரசியல் பண்ணிக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீஷியனாக இருந்துக்கிட்டு கேரவன் பாலிடிக்ஸு என்னங்க விஜயோட அரசியல் என்னங்க? கேரவன் அரசியல், கால் ஷீட் அரசியல் பண்ணுறாரு அவர். இதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் சும்மா விஜயெல்லாம் பிஜேபி பற்றிலாம் பேச விஜய்கிட்ட இருந்து பாடம் கற்றுக்கிற அளவுக்கு பிஜேபி இல்லை தமிழ்நாட்டில். இல்ல அண்ணாமலை அவர்கள் இப்ப விஜய் யாரோ நான் சொன்ன மாதிரி அந்த அநாகரிகமான வார்த்தைகளை அவர் யூஸ் பண்ணும்போது பாஜகலே அத்தனை சினிமா துறையில் இருக்கவங்க இருக்காங்க. இப்ப புஷ்பா அவர்களை தொடர்ந்து எல்லாருமே இருக்காங்க. அப்ப இப்ப இந்த பெண்களையும் வந்து கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையே? அப்படிலாம் யாரும் அவங்க ஃபீல் பண்ணல. நீங்களா செயற்கையா ஒரு கட்டுமானம் இல்ல உங்க கட்சியில இருக்கனால அவங்க சொல்லாம இருக்கு. இல்ல அப்ப கட்சியில இல்லாத சினிமாக்காரங்க கூட அப்படி பேசவே இல்லையே. அப்படிலாம் யாரும் ஃபீல் பண்ணவே இல்ல. அந்த வார்த்தை விஜய்க்கு கொடுத்த பதிலா தான் பாக்குறாங்களே தவிர இங்க பாருங்க அவர் சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்ற முடிவு எடுக்கிற இடத்துல நான் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா விஜய்க்கு எதிர்வினை ஆற்றும் போது வந்த வார்த்தை தானே தவிர அது பொறுப்பேற்க வேண்டியது விஜய் தான் நான் சொல்றேன். இல்ல ஒரு மாநில தலைவர்னு ஒரு இடத்துல இருக்கும்போது என் வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது அப்படின்றத தொண்டர்களும் என் கட்சியில இருக்கவங்களும் பாக்குறாங்க அப்படின்றப்போ எங்க கட்சியில யாருமே அதை பத்தி ஃபீல் பண்ணவே இல்லை. நீங்க மீடியால யாரை ஃபீல் பண்றீங்க? இல்ல அவர் கட்சியில இல்லாத திரைத்துறை சார்ந்தவங்க கூட இது யாரும் பெருசா நினைச்சுக்கலையா? விஜய் கண்டிக்கிறாருன்னு எல்லாரும் நினைச்சாங்களே தவிர அது ஏதோ தங்களை பெர்சனலா ஹர்ட் பண்ணதை யாருமே ஃபீல் பண்ணல. மீடியாவும் அப்படி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.